நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், லாஸ்ட் வீக் தான் ரஷ்யன் பிரசிடென்டான புட்டின் ஆகட்டும், அமெரிக்கன் பிரசிடென்டான டொனால்டு ட்ரம்ப் ஆகட்டும், லாஸ்ட் ஃப்ரைடே அப்படிதான் ஒரு மீட்டிங் போட்டுருந்தாங்க. எதுக்காக பாத்தீங்கன்னா இந்தியாவுக்காகவும் சரி, இன்னொன்னு ரஷ்யன் உக்ரைன் வார் ஸ்டாப் பண்றதுக்காகவும் மீட் பண்ணிருக்காங்க சொல்றாங்க. இது எது உண்மை பாத்தீங்கன்னா ரெண்டுமே உண்மைதான். ஏன் அப்படி சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, ஆஃப்டர் ட்ரம்ப் புட்டின் மீட்டிங் அப்புறம் பாத்தீங்கன்னா புட்டின் யார்கிட்டயுமே பேசல. அவர் டேரக்டா ரஷ்யா போயிருக்காரு. ரஷ்யா போயிட்டு வந்து ஃபர்ஸ்ட் கால் யாரு பண்ணிருக்காருன்னு பாத்தீங்கன்னா இந்தியன் பிரைம் மினிஸ்டர் மோடி தான் கால் பண்ணியிருக்காரு. அதுவும் சும்மா இல்லைங்க, அவர் ரஷ்யா போனதுக்கு அப்புறம் எந்த ஒரு கான்பரன்ஸ்லயும் சரி, எந்த ஒரு பிரஸ் மீடியாலையும் சரி, எந்த ஒரு சோசியல் மீடியாலையும் சரி, எதுலையுமே அவர் வந்து ஒரு எதுவுமே ஷேர் பண்ணல. டேரக்டா போனதுக்கு அப்புறம் வந்து அங்க என்ன நடந்துச்சு அப்படிங்கறத பத்தி ஓப்பனா சொல்லியிருக்காரு நம்ம பிரைம் மினிஸ்டர் மோடி. இதுல இருந்து தெரிய வந்து இந்தியா ரஷ்யாவோட ஃப்ரெண்ட்ஷிப் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படிங்கிறது. இன்னொன்னு என்ன பாத்தீங்கன்னா, ரஷ்யா உக்ரைன் வார் ஸ்டாப் பண்றதுக்காக போயிருக்காங்க. அது வந்து சும்மா போலீங்க, புட்டின வற்புறுத்தி ட்ரம்ப் வர வச்சிருக்காரு. அது எது பத்தி பாத்தீங்கன்னா, இங்க அடிச்சா அங்க வலிக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம இந்தியாவில பெரிய ஒரு 50% டேரிஃப் போட்டு, அது வந்து 25% பெனால்டி, ரஷ்யா கிட்ட இருந்து ஆயில் வாங்குறோம் அப்படிங்கறதுக்காக வந்து பெனால்டி போட்டு இன்னும் இந்த மாற முடியல அப்படின்னா இன்னும் டேரிஃப் சாங்ஷன் அதிகமா போடுவோம் அப்படின்னு இப்போ பிளாக்மெயில், நம்ம பிளாக்மெயில் பண்ணி அவரை வர வச்சிருக்காரு. புரியுதுங்களா? இங்க அடிச்சா அங்க வலிக்கும் அப்படிங்கிறப்ப நம்மளே கடிச்சு போட்டு அவர்கிட்ட மீட்டிங் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோல போறோம். ஹலோ காய்ஸ், நான் உங்களுக்கு தேவா. வெல்கம் டு தேவா டாக்கிஸ். ரஷ்யா உக்ரைன் வார், அது இந்த வாரை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம கொஞ்சம் பிளாஷ்பேக் போற மாதிரி இருக்கும். அதாவது 20th centuries, அதாவது கோல்டு வார் நடந்த டைம், அந்த டைம்ல போற மாதிரி இருக்கும். வாங்க போலாம். அதாவது அந்த கோல்டு வார் நடந்த டைம்ல பாத்தீங்கன்னா ரஷ்யா அப்படிங்கிற ஒரு ரஷ்யா மட்டும் இல்லாம கூட ஒரு 15 கண்ட்ரிஸ் சேர்ந்து சோவியத் யூனியன் அப்படிங்கிற பேர்ல அழைக்கப்பட்டுச்சுங்க. நினைச்சு ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்க, இப்ப இருக்கிற ரஷ்யாவே ஒரு மிகப்பெரிய லேண்டு, அப்போ சோவியத் யூனியன் கூட 15 கண்ட்ரிஸ் இருந்திருக்கு. அப்ப எந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு கண்ட்ரியா இருந்திருக்கும். நிலப்பரப்பு மட்டும் இல்லைங்க, ஒரு பவர்லி ஆகட்டும், எக்கனாமிக் வைஸ் ஆகட்டும், ஒரு வெப்பன் வச்சிருக்கிறதாகட்டும், ஒரு ரூலிங் பண்றதுல ஆகட்டும், எல்லாத்துலயுமே மிக மோஸ்ட் பவர்ஃபுல்லான ஒரு கண்ட்ரி, ஒரு பீஸ்டா இருந்துச்சுன்னா நம்ம சோவியத் யூனியன். இவ்வளவு மோஸ்ட் பவர்ஃபுல் கண்ட்ரி பக்கத்துல இருக்கும்போது சின்ன சின்ன கண்ட்ரிஸ்க்கு பயம் இருக்குதாங்க செய்யும். அப்படி அந்த ஒரு பயத்தில் உருவான அமைப்பு தான் நேட்டோ அப்படிங்கிற அமைப்பு. இந்த நேட்டோ அமைப்புல யாரா இருக்காங்க பாத்தீங்கன்னா ஜெர்மனி, போலந்து, பிரான்ஸ், இத்தாலி, அமெரிக்கா, இந்த மாதிரி ஒரு சில கண்ட்ரிஸ் எல்லாம் சேர்ந்து உருவாக்கப்பட்டது நேட்டோ. அதாவது நார்த் அட்லாண்டிக் டாக்டிக் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிற ஒரு பேர் உருவாக்கப்பட்டது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நேட்டோல ஒரு 15 கண்ட்ரிஸ் இருக்காங்க அப்படின்னா, நேட்டோ இல்லாத ஒரு கண்ட்ரி, ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியா வச்சுக்கோங்க, இந்தியா வந்து அட்டாக் பண்றோம் அப்படின்னா அந்த நேட்டோல இருக்க 15 கண்ட்ரிஸ் சேர்ந்து இந்தியா அட்டாக் பண்ணும். இது ஒரு கான்செப்ட் தான் நேட்டோ அப்படிங்கிறது. எப்படி ஒரு படத்துல ஒரு ஹீரோக்கு ஒரு முக்கியமான ரோல் இருக்குமோ அந்த மாதிரி வில்லனுக்கு ஒரு முக்கியமான ரோல் இருக்கும்ல, அந்த மாதிரி உள்ள வந்ததுதான் நேட்டோ. இந்த டைம்ல ஹீரோ அதாவது ரஷ்யா, அந்த காலத்துல சோவியத் யூனியன் அப்படின்னு அழைக்கப்பட்டவங்க, அவங்க சும்மா இருப்பாங்களா? அவங்க சும்மா இல்லைங்க. அவங்க வார்ஸ் ஆஃப் பேக் அப்படிங்கிற ஒரு அமைப்பு உருவாக்குனாங்க. ஆனா அன்பார்ச்சுனேட்லி அது வந்து நல்லா போல 1991 ஜூன் மந்த்ல பாத்தீங்கன்னா அது கேன்சல் பண்ணப்பட்டுச்சு. அது மட்டும் இல்லாம சோவியத் யூனியன் அங்க அழைக்கப்பட்ட அந்த கண்ட்ரி ஆனது செதஞ்சு அதுல இருக்க நிறைய கண்ட்ரிஸ் வெளியே போச்சு. வெளியே போனது மட்டும் இல்லாம நேட்டோ அமைப்பு கூட ஜாயின் பண்ணிட்டாங்க. இதுதான் முக்கியமான பாயிண்ட். செதஞ்சது மட்டும் இல்லாம அந்த கண்ட்ரிஸ் எல்லாம் சேர்ந்து நேட்டோ கூட ஜாயின் பண்ணிட்டாங்க. ஆனா ஒரு சில கண்ட்ரிஸ் வந்து நியூட்ரலைஸா இருந்தாங்க. அப்படி நியூட்ரலைஸா இருந்த கண்ட்ரிஸ்ல முக்கியமான கண்ட்ரி தான் உக்ரைன். இது வரைக்கும் பீஸ்ஃபுல்லா தாங்க போயிட்டு இருந்துச்சு. 2022 உக்ரைன் நேட்டோ கூட ஜாயின் பண்ணி அனௌன்ஸ் பண்றாங்க. அதுக்கு போலதான் இந்த பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகுது. ஏன்னா சோவியத் யூனியன் சொல்லும் போது 15 கண்ட்ரிஸ் கூட இருந்துச்சுன்னு சொல்ற அந்த கண்ட்ரிஸ் எல்லாம் வந்து நேட்டோ கூட ஜாயின் பண்ணும்போது ரஷ்யா எதுவும் பண்ணாம சும்மா தான் இருந்தாங்க. ஆனா இந்த உக்ரைன் மட்டும் ரஷ்யா நேட்டோ கூட ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் ஏன் ரஷ்யாவோட பிரச்சனை பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரஷ்யாவோட 50% ஆஃப் எக்கனாமிக் எது பேஸ் பண்ணி பாத்தீங்கன்னா கேஸ் அண்ட் ஆயில் பேஸ் பண்ணி மட்டும் தான். அதாவது சோவியத் யூனியன் இருக்குன்னு சொல்லும் போது உக்ரைனும் வந்து ஒரு அளவுக்குள்ள ஒன் ஆஃப் தி பார்ட்டா தான் இருந்துச்சு. 15 கண்ட்ரிஸ்ல ஒரு கண்ட்ரியா தான் இருந்துச்சு. அந்த காலத்துல பாத்தீங்கன்னா ரஷ்யா வந்து வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ்க்குள்ள அந்த கேஸ் அண்ட் ஆயில கொண்டு போறது டிரான்ஸ்போர்ட் எது யூஸ் பண்ணாங்க, பைப் லைன்ஸ் யூஸ் பண்ணாங்க. அந்த பைப் லைன்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா உக்ரைனுக்குள்ளதான் எல்லாம் போகுது. அது மாதிரி மோஸ்ட் ஆஃப் எல்லா பைப் லைன்ஸும் பாத்தீங்கன்னா உக்ரைனுக்குள்ளதான் போகுது. சோ வந்து இந்த சோவியத் யூனியன் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா உக்ரைன் வந்து ரஷ்யா பல டாக்ஸ் போட்டிருக்காங்க. ரஷ்யா வந்து எல்லாத்தையும் டாலரேட் பண்ணிட்டு ரஷ்யா உக்ரைனுக்கு வந்து டாக்ஸ் எல்லாம் பே பண்ணிருக்காங்க. ஒன்ஸ் உக்ரைன் வந்து நேட்டோ கூட ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் ரஷ்யாவோட டாலரேட் பண்ண முடியல. ஏன் அப்படின்னா ஒன்ஸ் உக்ரைன் வந்து நேட்டோக்குள்ள போயிருச்சு அப்படின்னா ரஷ்யாவில உக்ரைன் எதுவும் பண்ண முடியாது.
ஏன்னா நேட்டோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் என்ன, நேட்டோக்குள்ள இருக்கு ஏதாவது ஒரு கண்ட்ரி நேட்டோக்குள்ள இல்லாத ஒரு கண்ட்ரி அட்டாக் பண்ணுச்சுன்னா நேட்டோல இருக்க எல்லா கண்ட்ரிஸும் சேர்ந்து அதை அட்டாக் பண்ணும். இப்படிங்கிறத ஆர்டிகல் 5 அப்படிங்கிற ஒண்ணு வந்து சொல்லப்பட்டிருக்கு. இதுக்காக தான் வந்து ஜெலன்ஸ்கி அவரும் எனக்கு இதுல ஜாயின் பண்ணி விடுங்க, எனக்கு செக்யூரிட்டி கேரண்டி கொடுங்க அப்படின்னு வந்து ட்ரம்ப் கிட்ட கேட்டே இருக்காங்க. சரிங்களா? சரி, இது ஓகே. ரஷ்யா, உக்ரைன், அமெரிக்கா, நேட்டோ எல்லாம் போயிட்டு இருக்கு. இந்த காலத்துல இந்தியா என்ன பண்ணுச்சு, நான் கூட சிவனே தானே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனா இதுதான் நம்ம இந்தியா ரோல முக்கியமான ரோல தான் இருந்திருக்கு. இது நமக்கு தெரியல. ஆனா ட்ரம்ப் சொல்லும் போது நமக்கு ஒரு சின்ன ஸ்ட்ரைக்கா தான் செய்யுது. அப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா, கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 90s இந்த டைம்ல பாத்தீங்கன்னா இந்தியா இருக்கும்போது ஒரு அமெரிக்காவும் சரி சைனாவும் சரி இந்தியாவை அட்டாக் பண்ணாங்க. அந்த காலகட்டத்துல ரஷ்யா வந்து இந்தியாவுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. முடிஞ்சா என்ன தாண்டி இந்தியாவை சொல்றா அப்படிங்கிற மாதிரி ஒரு சவாலை விட்டு ரஷ்யா வந்து இந்தியாவுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. சப்மரைன்ஸ் எல்லாத்தையுமே நிப்பாட்டிட்டு இந்தியாவுக்கு ஃபுல்லா அவ்வளவு பெரிய ஹெல்ப் பண்ணாங்க. அந்த மாதிரி இந்த காலகட்டத்துல ரஷ்யாவுக்கு வந்து இந்தியா ஹெல்ப் பண்ணிருக்கீங்க. எப்படின்னு பாத்தீங்கன்னா, ரஷ்யா வந்து உக்ரைன் அட்டாக் பண்ணாங்கல்ல, இந்த அட்டாக் பண்ணும்போது யூரோப்பியன் கண்ட்ரிஸ் ஆகட்டும், அமெரிக்கா ஆகட்டும், இந்த மாதிரி பல கண்ட்ரிஸ் எல்லாம் சேர்ந்து ரஷ்யா மேல சான்சேக்ஷன் போட்டாங்க, பொருளாதார தடைகளை போட்டாங்க. அதாவது எந்த ஒரு பொருளும் வாங்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி நிறைய தடைகளை போட்டாங்க. அந்த மாதிரி காலகட்டத்துல வந்து இந்தியா வந்து அரேபியன் கண்ட்ரீஸ்ல இருந்தா நம்ம ஆயில் கேஸ்ல வாங்கிட்டு இருந்தோம். ஆனா இந்த இஷ்யூக்கு அப்புறம் வந்து எல்லாத்தையும் அரேபியன் கண்ட்ரீஸ்ல இருந்து இதை வாங்குறதெல்லாம் கட் பண்ணிட்டு ரஷ்யாக்கு வாங்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ரஷ்யா நமக்கு மலிவான இதில் தராங்க, நிறைய சலுகைகள் தராங்க, நிறைய ஆஃபர் இருந்தாங்க. அப்படின்னா அதனாலதான் வந்து ரஷ்யாவுக்கு இருந்து வாங்குறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு சில பேர் வந்து என்ன சொல்றாங்கன்னா, இது வந்து பழைய ஒரு நட்புக்காக நம்ம வந்து ரஷ்யாவுக்கு ஹெல்ப் பண்றோம் அப்படிங்கிற ஒரு சிலர் சொல்றாங்க. ஆனா எது உண்மை அப்படிங்கறது தெரியல. ஆனா எது வந்தாலும் ரஷ்யாவுக்கு இருந்து வாங்கினால நமக்கு நிறைய ஒரு சலுகைகள் கிடைச்சிருக்கனால நம்ம வந்து ஆயில் பிரைஸ் வந்து இந்த லெவலுக்கு வச்சிருக்கோம். இதுவே 5 யூனிட் இருக்கும். நான் இந்த அளவுக்கு இருக்குது. ஓகே, சப்போஸ் இன்னும் அந்த வேற சவுதி அரேபியா இன்னும் ஒரு 200 போயிருந்திருக்கலாம். அவ்வளவுதான். சோ இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கும் போதுதான் ட்ரம்ப் வந்து நம்ம பிளேம் பண்றாரு. என்னன்னா, உக்ரைன் ரஷ்யா வந்து என்கரேஜ் பண்றது இந்தியா தான். ரஷ்யாவுக்கு இருந்து ஆயில்ஸ் வாங்கி நம்ம வந்து ரஷ்யாவுக்கு சப்போர்ட் பண்றோம், உக்ரைனுக்கு எகென்ஸ்டா நம்ம எல்லாம் ரஷ்யாவுக்கு சப்போர்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதனாலதான் வந்து ட்ரம்ப் இந்தியா மேல 50% டார்கெட் பண்ணாங்க. அதுல 25% பாத்தீங்கன்னா பெனால்டிக்கா போட்டுருக்காங்க. இப்போ இந்தியா மட்டும் தான் ரஷ்யா இருந்து ஆயில்ஸ் வாங்கலாமா? இல்ல, சைனாவும் வாங்குறாங்க, ஒரு சில கண்ட்ரிஸும் வாங்குறாங்க. ஏன் அவங்க மேல எல்லாம் போடலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு ட்ரம்போட ஒரு பர்சன்ட் ரேஞ்சும் இருக்கு ஒரு சில பேர் சொல்றாங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, ட்ரம்புக்கு என்ன தேவை? உலக அமைதியா? ட்ரம்புக்கு நோபல் பிரைஸ் தேவை. இது நான் சொல்லைங்க, அவரே சொல்லியிருக்காரு. எனக்கு பிரச்சனை முடியும், எனக்கு நோபல் பிரைஸ் வேணும், எனக்கு பீஸுக்கான நோபல் பிரைஸ் வேணும் அப்படின்னு அவரே சொல்லியிருக்காரு. அதுக்காக தான் வந்து இந்தியாவை பிளாக்மெயில் பண்ணி ரஷ்யன் பிரசிடென்ட் புட்டின் வந்து வர வச்சு மீட்டிங் பண்ணியிருக்காரு. சரி, அதெல்லாம் இருக்குது. ஓகே, இப்போ புட்டினும் ட்ரம்பும் மீட் பண்ணாங்கல்ல, பீஸ்க்காக மீட் பண்ணாங்க. அது என்னாச்சுங்கன்னா, இந்த இடத்துல தாங்க ஒரு ஃபன்னே இருக்கு. இருக்கும் இடத்திலிருந்தே, இருக்கும் கட்சியிலிருந்தே, இருக்கும் மேடையிலிருந்தே எதிர்கட்சிக்கு தாவும் திறமையும் வல்லமையும் கொண்டதான் இந்த டொனால்டு ட்ரம்ப் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க நம்ம டொனால்டு ட்ரம்ப். அப்படி என்ன நினைச்சுன்னு பாத்தீங்கன்னா, அந்த மீட்டிங் வந்து ஒரு 3 hours அரௌண்ட் 3 hours அது போச்சு. 3 hours முடிஞ்சதுக்கு அப்புறம் புட்டினும் ட்ரம்பும் வெளியே வராங்க. ஒரு சின்ன ஒரு மீட்டிங். அந்த மீட்டிங் வந்து புட்டின் வந்து உள்ளுக்கு என்ன நினைச்சு எதுவுமே சொல்லல. ஆனா வெளியதுக்கு அப்புறம் புட்டின் வந்து ட்ரம்போட நெஞ்சு நக்கிட்டே தான் சொல்லணும். அப்படின்னு பாத்தீங்கன்னா, ட்ரம்ப் இவர ஒரு பீஸ் மேக்கர் யாரும் இல்ல, இவருதான் ஒரு உண்மையான லீடர், ஒரு பீஸுக்காக வந்து இவ்வளவு போறாரு, அப்படி இப்படி ஒரு புகழ்ந்து தள்ளிட்டாருங்க. அப்புறம் வந்து புட்டின் வந்து ரஷ்யாவுக்கு வந்துட்டாரு, இதெல்லாம் முடிஞ்சு. அப்புறம் ட்ரம்ப் வந்து ஜெலன்ஸ்கி கால் பண்ணிருக்காரு. யாரு? உக்ரைன் பிரசிடென்ட் ஜெலன்ஸ்கி கால் பண்ணிருக்காரு. கால் பண்ணிட்டு என்ன சொல்லியிருக்காரு பாத்தீங்கன்னா, ஐயா அவரு கேட்கறதுக்கு நியாயம் தானே, அவரு கேட்கறது கொடுத்து போட்டு அவருக்கு கமெண்ட் போறாரு, அப்ப உனக்கு என்ன பிரச்சனை? இந்த மாதிரி இருக்கிற நேரத்துல இருந்து தாவி இருக்காருங்க நம்ம டொனால்டு ட்ரம்ப். இதுக்கு எகென்ஸ்டா தான் யூரோப்பியன் கண்ட்ரிஸ் எல்லாம் சேர்ந்து மண்டே ஒரு மீட்டிங் போட்டிருக்காங்க. அந்த மீட்டிங் போட்டதுக்கு அப்புறம் நம்ம புட்டின் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, எப்பெல்லாம் பேச்சுவார்த்தை கூப்பிடுறீங்களோ அப்பப்பெல்லாம் இன்னும் அட்டாக் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி புட்டின் ஒரு பக்கம் அங்க பேச்சுவார்த்தைக்கு போயிருந்தாலும், இந்த மாதிரி யூரோப்பியன் கண்ட்ரிஸ்ல இந்த மண்டே டைம்ல வந்து ஒரு மீட்டிங் போட்டிருந்தாலும், புட்டின் ரஷ்யா உக்ரைன் மேல ஒரு மிகப்பெரிய தாக்குதல் நடந்துட்டே தாங்க இருக்கு. இப்போ லாஸ்ட் 24 hours பாத்தீங்கன்னா 500க்கும் மேற்பட்ட ட்ரோன் அட்டாக் பண்ணிருக்காங்க. அதுல ஒருத்தர் இறந்திருக்காரு, 500க்கும் மேல வந்து இன்ஜுரி ஆயிருக்காங்க. இதுல 40 மிசைல்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க.
இது வந்து இந்த லாஸ்ட் வீக்ல வந்து மிகப்பெரிய ஒரு அட்டாக்ங்க. அதுவும் இந்த டாபிக் அப்புறம் தான் எல்லாருமே நினைச்சிருந்தோம் ஓகே இந்த மாதிரி ஒரு ஹால்ட் ஆகும், இந்த மாதிரி கொஞ்சம் பொறுமையா இருக்கும், ஹோல்ட் ஆகும், அதுக்கப்புறம் தான் எல்லாமே நடக்கும்னு நினைச்சிருந்தோம். எப்போ படம் பேசி அட்டாக் பண்ணேன் அந்த மாதிரி நினைச்சிருக்காருங்க. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி குளோபல் நியூஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் ஸ்டே டியூன். அண்டில் பாய்.